இன்னைக்கு சென்னையில் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர் ஷோ வந்து நடக்க போகுது நம்ம சென்னை மெரினால. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட 92nd ஆனிவர்சரிக்காக வந்து இன்னைக்கு அதை வந்து மெரினால நடத்துறாங்க 11 to 1. நானும் என் ஃப்ரெண்டும் வந்து அதை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். 15 லட்சம் பேருக்கு தான் வந்து அனுமதி கொடுப்பானுங்களோ, பாஸ் எதுவும் கொடுக்கல. அப்போ வந்து எப்படி இப்போ அந்த அந்த லெவலுக்கு மேலே ஆளுங்க போனால் விட மாட்டாங்களா? இப்போவுமே டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சேடா. டிராஃபிக் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, 15 லட்சம் பேர்ன்றது ஒரு கெஸ்ஸிங் கணக்கு தான். இவ்வளோதான் 15 லட்சம் பேர் தான் வருவாங்கன்ற கணக்கில் சொல்ல முடியாது. சென்னையில் இருக்கிறது 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. தமிழ்நாட்டோட பாப்புலேஷனில் ஒரு பெரிய மாதிரி சென்னை தான். அப்படி இருக்கப்ப இவ்வளோதான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. 4 இடத்துல வந்து பார்க்கிங் வந்து போட்டிருந்தாங்க காருக்கெல்லாம். ஸ்கூல்ஸில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 ஸ்கூலு, அப்புறம் 2 சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காரில் வந்தவங்க இவங்க எல்லாம் பார்க் பண்ணிட்டு நடந்து போகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து தான் வராங்க. ஏன்னா பைக் வந்து கொஞ்சம் கூட உள்ளே போகலாம் பைக்கில் வந்தோன்னா. கார் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குது. ஏன்னா ரொம்ப தூரம் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. பைக் பார்க்கிங் உள்ளதான் நல்லா உள்ளதான். பெரிய கிரவுண்டா. ஆனால் இன்னைக்கு விளையாட விட்டுருக்காங்க, பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்கிங் வண்டிகளே அடிச்சு விட்டுற மாட்டானுங்களா? அதிசயமாக இருக்குதுன்னா விளையாட விடுவானுங்க, விட மாட்டானுங்க. செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் ஹெவியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்க்கிங் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து பசங்களே வந்து விளையாட விட்டுருக்காங்க. அச்சி ஒரு மேட்ச் போட்டு போகுமா? டைம் நிறையவே இருக்கு. அச்சி செருப்பால இங்கே பாருங்களேன், இந்த பரதேசி இங்கே வந்து மேட்ச் போட்டு போக மாட்டேங்குது. 2 மணி நேரம் இருக்கு மச்சி. 2 மேட்ச் போட்டு சரியான கூட்டம். பார்க்கிங்க்கு அப்படி தெறிக்க வந்துட்டு இருக்காங்க. ஹெவியான கூட்டம் வந்துட்டு இருக்கு. மச்சி ஒரு செம காமெடி நடந்துச்சு ஆரம்பிச்சு. அதில் ஒரு பைக் வந்து ஸ்கூட்டி வந்து சைடில் கொஞ்சம் வழியில் வச்சுட்டு ஒரு பையன் தலை வாரிட்டு இருந்தான். சொல்கிறீங்களா, அந்த போலீஸ்காரர் வந்து டேய் சாவி கொடுறா, போதும் சாவி கொடு, அப்படி வண்டி வாங்கி வைக்கிறதுக்காக சாவி கொடுன்னா. அவன் சார் இது ஏன் வண்டியே இல்லை சார், நான் தலை கோதிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு பைக்ஸை விட கார் அதிகமாக வந்துருக்கு. போலீஸ் எல்லாம் திணறிட்டு இருக்காங்க பார்க்கிங் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறது. ஏர்ஃபோர்ஸ் நினைச்சதோட அதிகமாக வந்து கூட்டம் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இவ்வளோ கிளியராக இருக்குடா இப்போ பார்க்கறதுக்கு. கண்ணையும் திறக்க முடியுது இப்போ தான் இந்த கண்ணாடி போட்டதுக்கப்புறம். கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். கிரிஞ்சா இல்லை, அவன் கலைஞர் கண்ணாடி போட்டிருக்கான், பிரச்சனை இல்லை. கலைஞர் மெமோரியல் பார்க்க வந்திருக்கோம்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்திருக்கான்ல, அந்த ஞாபகமாக போட்டிருக்கான். அதெல்லாம் இங்கே வந்துட்டோம். டைம் வந்து 10:20-25 ஆயிடுச்சு. செம்ம கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் கொடையோட வந்திருக்காங்க. நாங்கள் தான் முட்டா பசங்க மாதிரி நான் தொப்பியாவது வச்சிருக்கேன், இவன் அது இல்லாம வந்திருக்கான். அப்போ இந்த முட்டாளுக்கு இந்த முட்டாள் பரவாயில்லன்னு சொல்லலாம். கண்ணாடி கூட நான் தான் எடுத்து வச்சேன். இவன் வந்து வேணான்னா கண்ணாடியாவது மிஞ்சிச்சு. அது இதை பார்க்கறதுக்கு மட்டும்தான். இது சரியான கூட்டம் பார்த்தீங்களா? எல்லாரும் அந்த சீட்டை போட்டாங்க. நாங்களும் ஒரு சீட்டை போட்டோம். நிறைய கொண்டு வந்திருக்காங்க, கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் தான் மறந்துட்டு வந்தோம். திரும்ப வரானுங்க ஷிப் அதே ஸ்பீடில். இங்கே ரிட்டர்ன் வருது. செக் பண்ணுறாங்க. என்ன செக் பண்ணுறானுங்க? வேற ஒன்றும் கலர்ஃபுல்லாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், இவர் ஏர்ஃபோர்ஸில் இருக்காரு, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. போடா சி, பேட்ரோலிங் போயிட்டு இருக்கு பாரு. நீ சொன்னதுதான். 11 o'clock ஆயிடுச்சுல, இன்னும் தொடங்கின பாடு இல்லையே. 2 minutes more மிச்சி. கரெக்டாக 11க்கு பறந்துடுவானுங்களோ? இல்லை, இனி 11க்கு தான் அங்கே ஃபங்க்ஷன்லாம் தொடங்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு 11:30-12 ஆகும் தான் தொடங்குவானுங்களோ. போட்டெல்லாம் வந்து ரோந்து போயிட்டு இருக்கு ஹெவியாக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டில் வந்து குதிச்சிருக்காங்க ஃப்ளைட்லேருந்து. செம்மையாக இருக்குது பார்த்தா. பார்த்தீங்களா, பேராஷூட்டில் வந்து குதிச்சிருக்காங்க. இந்தியன் ஃப்ளாகோட வந்து குதிச்சிருக்காங்க. தெரியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோவில். நான் நினைச்ச அளவுக்கு எடுக்க முடியல.
அப்போ வெளியே போயிருச்சு. ஆமா ஆமா ஆமா, சிறப்பு 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 தான் சொல்லக்கூடாது சொல்லியோ. இப்படி போறானா? சூப்பர் மச்சான். அம்மா ராஜா பாருடா டேய். இந்த ஒரு பார்க்ல வந்து தஞ்சம் பூந்திருக்கோம். எல்லாருமே இதுக்குள்ள வந்துட்டாங்க. அவ்வளவு கூட்டம், திரும்ப நடந்து போகவே முடியல. ஹியூமன் வண்டியால டிராஃபிக் ஆகி பார்த்துருக்கோம், மனுஷங்களால இவ்வளோ பெரிய டிராஃபிக் இன்னைக்கு தான் பார்க்குறேன். இதோட நம்ம விளாக் முடிஞ்சிச்சு. எல்லாரும் வந்து நூடுல்ஸே ஆகிட்டோம். அவ்வளோ வெயில். நிறைய பேர் வந்து சன்ஸ்ட்ரோக்கில் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் எப்படியோ தப்பிச்சு வந்தோம். அவ்வளோதான். இது அந்த ஆலமரத்தடியில் அப்படியே உட்காந்துருக்கோம். நான் ராஜதுரை நிறைய பேர் உள்ளே வராங்க. ஏன்னா போகிறதுக்கு வந்து வழி இல்லை, ரொம்ப நெரிசலாக இருக்குது. ஆனால் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் இவங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஏதாவது வெயில் வரதுக்கு முன்னாடி ஒரு 6 to 8 தான் நடத்தியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி அதில் ஏதாவது அவங்களோட பறக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரில மார்னிங் டைமில். அதனால ஏன் இப்போ இந்த டைம் ஷெடியூல் பண்ணாங்கன்னு தெரில. ஓவராலாக நல்லா இருந்துச்சு. கேமராவோட டேரெக்டாக பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பை பை, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.